ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரநர்களை போற்றி. சிம்மராசி நேர்களுக்கு வணக்கம். சிம்மராசி காலப்புரட்சி சக்கரத்தின் 5ஆம் பட பஞ்சமஸ்தானம். இந்த வீடியோ பதிவில் சிம்மராசிக்கு ஒரு தெய்வத்தை சொல்கிறேன். அந்த தெய்வத்தை மட்டும் கும்பிடுங்க, பிரச்சனையிலிருந்து வெளியே வந்துடுவீங்க. அந்த தெய்வம் உங்கள் இஷ்ட தெய்வம். இஷ்ட தெய்வத்தை உங்கள் ஜாதகத்தின்படி கண்டுபிடிக்கலாம். எல்லாருக்குமே தெய்வம் இருக்கும். குலதெய்வம், இஷ்ட தெய்வம், காவல் தெய்வம். குலதெய்வம் நம்ம குடும்பத்தில் பரம்பரையாக கும்பிடுறது. அப்பா வழியில், தகப்பன் வழியாக கும்பிடுறது. தாத்தா, பாட்டி, பூட்டன் இவங்க வழியில் கும்பிடுறது. காவல் தெய்வம் நம்ம இருக்கிற இடத்துல ஒரு தெய்வம் இருக்கும். நம்ம ஒரு ஊரில் இருக்கோம்னா அந்த ஊருக்கு எல்லையில் ஒரு காவல் தெய்வம் இருக்கும். அந்த ஊரில் திருவிழா எடுப்பாங்க, அதை நம்ம கும்பிடுவோம். அதே மாதிரி இஷ்ட தெய்வம், ஒரு மனிதனுக்கும் இஷ்ட தெய்வம் இருக்கும். இஷ்ட தெய்வத்தை நம்ம அடிக்கடி நினைப்போம். அந்த கோயிலுக்கு போயிட்டு வருவோம். குலதெய்வம் கோயிலுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை குடும்பத்தோடு போவோம், பங்காளிகளோடு போவோம். இஷ்ட தெய்வம் நம்ம தனிப்பட்ட முறையில் போவோம். இஷ்ட தெய்வத்தை நம்ம விரும்பிய நேரம் கும்பிடுவோம், விரும்பிய நேரம் அந்த கோயிலுக்கு போயிட்டு வருவோம். ஸோ ஒவ்வொரு மனிதனுக்குமே இஷ்ட தெய்வம்னு ஒன்று இருக்குது. இது உபாசன தெய்வம்னு அப்படி சில பேர் சொல்லுவாங்க. ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். பட் இஷ்ட தெய்வங்கிறது ரொம்ப முக்கியமானது. சரியா நேர்களே? கண்ணன் மாதிரி, கிருஷ்ணர் மாதிரி. அது அழைத்தவர் குரலுக்கு வருவேன் என்பான், கீதையிலே அவன் கண்ணன். கூப்பிட்ட உடனே வரும் கிருஷ்ண தெய்வம். சரியா நேர்களே? அதனால் இஷ்ட தெய்வம் எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம்? ஆண் பெண் இருபாலரும் சிம்மராசியில், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எல்லாருக்கும் பொதுவானது. சரியா? சிம்மராசியில் பிறந்த ஆண் பெண் எந்த வயதாக இருந்தாலுமே இதை நீங்கள் எடுத்துக்கலாம். இதன்படி நான் உங்களுக்கு சில தகவல்களை சொல்கிறேன். பொறுமையாக பாருங்கள். ரிட்டன் வியூவர்ஸ், நியூ வியூவர்ஸ் அனைவருக்கும் நன்றி. அனைவரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே நேர்களே, இப்போ உங்கள் ஜனன ஜாதகத்தை நீங்கள் எடுத்துக்கணும். எல்லாருக்குமே ஜனன ஜாதகம் இருக்கும். ஜாதகத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஜாதகம் தெரியாதவர்கள் ஒரு ஜோசியர் கூட உங்கள் பிறந்த தேதி குறிப்பை கொடுத்து ஜாதகத்தை எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எது தகவல் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் அணுகுங்க. அதுக்கு நான் என்னென்னு சொல்கிறேன் நான். சரியா? கேள்வி கேட்காதீங்க, ஃபோனில் கேட்காதீங்க, கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் முடிஞ்ச அளவு சொல்லுவேன் நான். சரியா? உங்கள் பிறந்த டைம், அந்த குறிப்பெல்லாம் சொன்னீங்கன்னா நீங்கள் என்ன லக்கணம், அந்த ராசி நட்சத்திரம்லாம் சொல்லுவேன். என் கவனத்துக்கு வந்துச்சுன்னா சொல்லுவேன். சரியா நேர்களே? நிறைய பேருக்கு நான் பதில் சொல்லியிருக்கிறேன். சிம்மராசியில் தெரியும், நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்குற நேர்களுக்கு தெரியும். சரி நேர்களே, இப்போ உங்கள் ஜனன ஜாதகத்தில் ஆண்களுக்கு சொல்கிறேன். ஜனன ஜாதகத்தில் குரு எங்கே இருக்காருன்னு பாருங்கள். உங்கள் ஜனன ஜாதக கட்டத்தில் ராசி கட்டம்னு இருக்கும். கட்டம் அதில் குரு ஒரு வீட்டில் இருப்பார், ஒரு ராசியில் இருப்பார். அந்த ராசிக்கு 11ஆம் இடத்துல எந்த ராசி வருதுன்னு பாருங்கள். அந்த ராசியில் நடுவில் உள்ள நட்சத்திரம் தான் உங்கள் குலதெய்வத்தை குறிக்கிற நட்சத்திரம். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் சிம்ம ராசி, குரு எங்கே இருக்கிறாரு? குரு விருச்சிகத்தில் இருக்கிறாரு. சரியா? நல்ல அமைப்பு தான். 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. விருச்சிகத்தில் குரு இருக்கிறாரு. குரு நின்ற வீட்டுக்கு 11ஆம் வீடு அப்படின்னு பார்க்கணும். குரு நின்ற வீட்டில் இருந்து வலதுபுறமாக எண்ணணும். கிளாக் வைஸாக என்னென்னீங்கன்னா 11ஆம் வீடு எது வரும் அப்படி பார்த்தோம்னா கன்னி ராசி வரும். கன்னி ராசியில் நடுவில் இருக்கிற நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம், சந்திரனுடைய நட்சத்திரம். அப்போ அந்த நட்சத்திரத்துக்கு அதிதேவதை யார் அப்படி பார்த்தோம்னா அன்னை ஆதிபராசக்தி, அம்மன் வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும். ஸோ விருச்சிகத்தில் குரு இருக்க பிறந்தவர்களுக்கு இஷ்ட தெய்வம் அம்மன், அன்னை ஆதிபராசக்தி சக்தி வடிவமான தெய்வத்தை கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு உடனே பிரச்சனை தீரும். உங்களுக்கு 7 சனி நடந்தாலும் சரி, அஷ்டம சனி நடந்தாலும் சரி, எந்த சனி நடந்தாலும் சரி, எந்த தாக்கம் இருந்தாலும் சரி, ஜனன ஜாதகத்தில் எத்தனை பிரச்சனை இருந்தாலும் சரி, இது உடனே கை கொடுக்கும். சரியா? இந்த தெய்வத்துக்கு நீங்கள் ஒரு முன்னுரிமை கொடுத்து அந்த தெய்வத்தை அடிக்கதூரம் வழிபட்டு மனதார நினச்சிங்கன்னா அந்த தெய்வம் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி பண்ணும், உங்கள் பிரச்சனையை தீர்க்கும், கவலையை போக்கும். இப்போ நான் ஒவ்வொரு இடத்துலையும் குரு இருந்தார்னா என்னென்ன தெய்வம்னு சொல்கிறேன். அதுக்கடுத்து பெண்களுக்கு சொல்கிறேன். ஆண்களுக்கு சொல்கிறேன், அடுத்து பெண்களுக்கு சொல்கிறேன். ஒருத்தருக்கும் வெயிட் பண்ணுங்கள். சரியா? 1 by 1 சொல்கிறேன். பொறுமையாக இருங்க. ஏன்னா இந்த வீடியோ முக்கியமான வீடியோ. ஏன்னா சில பேருக்கு எந்த ராசிக்கு என்ன நட்சத்திரம்னு தெரியாது. அதனால் எல்லா ராசிக்குமே நான் சொல்கிறேன். குருவுக்கு சொல்லிவிட்டு அடுத்து சுக்கிரனுக்கு சொல்கிறேன். குரு ஆண்களுக்கு, இப்போ சொல்கிறது ஆண்களுக்கு. இப்போ குரு மேசத்தில் இருக்கிறாரு. உங்கள் ஜனன ஜாதக கட்டத்தில், ராசி கட்டத்தில் குரு மேசத்தில் இருக்கிறாரு. அப்போ உங்களுக்கு இஷ்ட தெய்வம் யாருன்னா சதய நட்சத்திரம் வரும். சதய நட்சத்திரம்னா தேவிஸ்ரீ கர்மாரியம்மனை கும்பிடணும். சரியா? தேவிஸ்ரீ கர்மாரியம்மனை வெள்ளிக்கிழமை ராகு வேளையில் கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல விதமாக இருக்கும், எல்லா பிரச்சனையும் தீரும். சரியா நேர்களே? இதுவும் ஒரு வழிபாடு. நீங்கள் எத்தனையோ வழிபாடு பண்ணலாம், பரிகாரம் வழிபாடு, தெய்வத்தை கும்பிடலாம், எல்லாத்தையும் பண்ணலாம். பட் இது ஒரு தலை சிறந்த வழிபாடு. சரியா? முக்கியமான வழிபாடு. ஸோ மேசராசியில் குரு இருக்க பிறந்தவர்களுக்கு தேவிஸ்ரீ கர்மாரியம்மனை வெள்ளிக்கிழமை ராகு வேளையில் கும்பிடணும். அடுத்து ரிஷபராசியில் இருக்கிறாரு. ரிஷபராசியில் குரு இருக்க பிறந்தவர்கள் ஆஞ்சநேயரை கும்பிடணும். சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை கும்பிட்டிங்கன்னா ஆஞ்சநேயர் தான் உங்களுக்கு இஷ்ட தெய்வம் பார்க்கப்படுகிறார். ஸோ ரிஷபராசியில் குரு இருக்க பிறந்தவர்களுக்கு ஆஞ்சநேயரை சனிக்கிழமை கும்பிடணும். மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு அன்னை மகாலட்சுமியை கும்பிடணும். அன்னை மகாலட்சுமி வெள்ளிக்கிழமை இரவு 8 to 9 கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ மிதுன ராசியில் குரு இருக்க பிறந்தவர்களுக்கு அன்னை மகாலட்சுமி தாயார் இஷ்ட தெய்வம் பார்க்கப்படுகிறது.
அடுத்து கடகராசியில் குரு இருக்கிறாரு. கடகராசியில் குரு இருந்தார்னா அன்னை ஆதிபராசக்தியை வழிபாடு பண்ணணும். சரியா? அன்னை ஆதிபராசக்தியை வந்து நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சிம்மத்தில் குரு இருக்கிறாரு. உங்கள் ராசியிலே குரு இருக்க பிறந்தவர்களுக்கு யார் சார் வழிபாடு அப்படின்னு பார்த்தோம்னா தேவிஸ்ரீ கருமாரியம்மனை வழிபாடு பண்ணணும். சரியா? தேவிஸ்ரீ கருமாரியம்மனை வெள்ளிக்கிழமை ராகு வேளையில் வழிபாடு பண்ணணும். அடுத்து கன்னிராசியில் குரு இருக்கிறாரு. கன்னிராசியில் குரு இருக்க பிறந்தவர்கள் வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணணும். சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணினீங்கன்னா ஆஞ்சநேயர் தான் இஷ்ட தெய்வமாக பார்க்கப்படுகிறார். நான் அந்த தெய்வம் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அந்த தெய்வம் தான் அந்த ஆண்களுக்கு வந்து இஷ்ட தெய்வம். சரியா? அடுத்து வந்து குரு வந்து துலாமில் இருக்கிறாரு. துலாமில் துரு இருக்க பிறந்தவர்களுக்கு வந்து மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும். வெள்ளிக்கிழமை இரவு 8 to 9 மகாலட்சுமி தாயாரை இஷ்ட தெய்வமாக வழிபாடு பண்ணலாம். வீட்லேயும் கும்பிடலாம், கோயிலுமே கும்பிடலாம். சரி, துலாமில் குரு இருக்க பிறந்தவர்களுக்கு அன்னை மகாலட்சுமி வந்து இஷ்ட தெய்வமாக பாவிக்கப்படுகிறாள். விருச்சிக லக்கணத்தை விருச்சிக ராசியில் குரு இருக்க பிறந்தவர்கள் ஏற்கனவே சொல்லிட்டேன் நான். விருச்சிக ராசியில் குரு இருக்க பிறந்தவர்கள் வந்து அன்னை ஆதிபராசக்தியை கும்பிடணும். செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை கும்பிட்டீங்கன்னா மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ விருச்சிக ராசியில் குரு இருக்க பிறந்தவர்களுக்கு அன்னை ஆதிபராசக்தி, அன்னை சக்தி வடிவமான தெய்வம் வந்து இஷ்ட தெய்வமாக பாவிக்கப்படுகிறது. தனுசு ராசியில் குரு இருக்க பிறந்தவர்களுக்கு வந்து தேவிஸ்ரீ கருமாரியம்மன். சரியா? தேவிஸ்ரீ கருமாரியம்மன் இஷ்ட தெய்வமாக பாவிக்கப்படுகிறாள். ஸோ தனுசு ராசியில் குரு இருக்க பிறந்தவர்கள் தேவிஸ்ரீ கருமாரியம்மனை வெள்ளிக்கிழமை ராகு வேளையில் கும்பிட்டிங்கன்னா பிரச்சனையெல்லாம் தீரும். மகர ராசியில் குரு இருக்கிறாரு. மகர ராசியில் குரு இருக்க பிறந்தவர்கள் வந்து ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணணும். ஆஞ்சநேயரை வந்து சனிக்கிழமை வழிபாடு பண்ணினீங்கன்னா உங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஆஞ்சநேயர் வந்து உங்களுக்கு இஷ்ட தெய்வமாக பாவிக்கப்படுகிறார். கும்பராசியில் குரு இருக்க பிறந்தவர்கள் அன்னை மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும். வெள்ளிக்கிழமை இரவு 8 to 9 மகாலட்சுமியை கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்து மீனராசியில் குரு இருக்க பிறந்தவர்கள் அன்னை ஆதிபராசக்தியை வழிபாடு பண்ணணும். அன்னை ஆதிபராசக்தியை செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, இப்போ வந்து ஆண்களுக்கு வந்து சொல்லிட்டேன் நான். ஆண்களுக்கு வந்து 12 ராசிலையும் குரு இருந்தார்னா எந்த தெய்வத்தை என்றைக்கு வழிபாடு பண்ணணும்னு சொல்லிட்டேன். இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட சந்தேகம் எது இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க. சார், குரு வந்து எனக்கு இந்த இடத்துல இருக்காரு சொல்லணும். நீங்கள் ஆண் சொல்லணும், ஆண் அல்லது பெண்ணுன்னு சொல்லணும். சரியா? அந்த இதை சொல்லணும், என்ன பால்னு சொல்லணும். சார், நான் வந்து சிம்ம ராசி பூர நட்சத்திரம், நான் ஒரு ஆண், எனக்கு வந்து குரு வந்து மிதுனத்தில் இருக்கிறாரு, எனக்கு எது இஷ்ட தெய்வம் அப்படி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்வேன். நான் வீடியோவில் சொல்லிட்டேன். சில பேருக்கு புரியலை, நான் சொன்னது புரியலைன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஃபோன் பண்ணிலாம் கேட்காதீங்க தயவுசெய்து. ஃபோன் நம்பர் வந்து நான் வாட்ஸ்அப் நம்பர் தான் கொடுத்துருக்குறேன். அது எதுக்கு கொடுத்துருக்குறேன்னா ஜனன ஜாதகம் செக் பண்ணுறதுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புறதுக்கு கொடுத்துருக்குறேன். ஜனன ஜாதகம் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படி பார்த்து கொடுப்போம். சரியா? கட்டணம் வாங்கிட்டு முறைப்படி டைம் படி பார்த்து கொடுப்போம். அதுவுடைய ப்ரொசீஜர் வேறு. நீங்கள் வந்து யூடியூப்பில் பலன் கேட்குறதுனால யூடியூப்பில் உள்ள கமெண்ட் பாக்ஸை தான் நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளணும். அது மூலிமா தான் கேட்கணும். நான் அதில் தான் பதில் சொல்வேன். அடுத்து பெண்களுக்கு சிம்மராசி பெண்களுக்கு சுக்கிரனை வச்சு சொல்லணும். சுக்கிரன் எங்கே இருக்கிறாரோ அதுக்கு 11ஆம் இடத்தை வச்சு சொல்லணும். இப்போ வந்து சுக்கிரன் வந்து மேசராசியில் இருக்கார் வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து இஷ்ட தெய்வம் வந்து தேவிஸ்ரீ கருமாரியம்மன். ரிஷபத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஆஞ்சநேயர் இஷ்ட தெய்வம். மிதுன ராசியில் சுக்கிரன் இருக்கிறாரு. மிதுன ராசியில் இருக்கிறவங்களுக்கு வந்து அன்னை மகாலட்சுமி இஷ்ட தெய்வம். கடகத்தில் இருக்கிறவங்களுக்கு அன்னை ஆதிபராசக்தி இஷ்ட தெய்வம். சிம்மத்தில் இருக்கிறவங்களுக்கு தேவிஸ்ரீ கருமாரியம்மன் இஷ்ட தெய்வம். கன்னியில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஆஞ்சநேயர் இஷ்ட தெய்வம். துலாமில் இருக்கிறவங்களுக்கு அன்னை மகாலட்சுமி இஷ்ட தெய்வம். விருச்சிகத்தில் இருக்கிறாரு, அன்னை ஆதிபராசக்தி இஷ்ட தெய்வம். தனுசில் இருக்கிறாரு சுக்கிரன். சுக்கிரன் இருக்கிறாருன்னா அவங்களுக்கு வந்து தேவிஸ்ரீ கருமாரியம்மன் இஷ்ட தெய்வம். மகரத்தில் சுக்கிரன் இருக்கிறாரு, அவங்களுக்கு வந்து ஆஞ்சநேயர் வந்து இஷ்ட தெய்வம். கும்பத்தில் இருக்கிறாரு, அவங்களுக்கு வந்து அன்னை மகாலட்சுமி இஷ்ட தெய்வம். மீனத்தில் இருக்கிறாரு சுக்கிரன், அவங்களுக்கு வந்து அன்னை ஆதிபராசக்தி இஷ்ட தெய்வம். மேக்சிமம் வந்து இந்த 4 தெய்வத்துக்குள்ளே தான் வரும். ஆதிபராசக்தி, மகாலட்சுமி, ஆஞ்சநேயர், தேவிஸ்ரீ கருமாரியம்மன் எல்லாமே பெண் தெய்வங்களாக தான் வரும், ஆஞ்சநேயரை தவிர. ஸோ நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலுமே அந்த இஷ்ட தெய்வம் வந்து சில நட்சத்திரத்துக்கு சில பேருக்கு வந்து ஆஞ்சநேயர் வருவார், சில பேருக்கு வந்து பெண் தெய்வம் தான் வரும். மகாலட்சுமி, தேவிஸ்ரீ கருமாரியம்மன், அன்னை ஆதிபராசக்தி. ஸோ இதுதான் இஷ்ட தெய்வமாக பாவிக்கப்படுகிறது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தின் ரீதியாக. ஸோ சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, உங்கள் ஜாதக கட்டத்தில் நீங்கள் ஆணாக இருக்கிறீங்கன்னா குரு நின்ன இடத்துக்கு 11ஆம் இடத்துல என்ன ராசி வருதோ அந்த ராசியில் நடு நட்சத்திரம், அந்த நடு நட்சத்திரத்தோடைய அதிதேவதை தான் உங்களுடைய இஷ்ட தெய்வம். இது ஆணுக்கு. பெண்ணுக்கு வந்து சுக்கிரன் எடுத்துக்கணும். சுக்கிரன் எடுத்துகிட்டு சுக்கிரனுக்கு 11ஆம் இடம் என்ன ராசி வருதோ அதில் நடு நட்சத்திரம், உடைபடாத நட்சத்திரம் எது வருதோ அந்த நட்சத்திரத்தோடைய அதிதேவதை தான் உங்களுக்கு வந்து இஷ்ட தெய்வம். ஓகே நேயர்களே, இந்த வீடியோ லென்த்தை இதோட முடிச்சுக்கிறேன். சரியா? நான் தேவையில்லாமலாம் பேசலை. சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, சிம்ம ராசிக்கு வந்து இஷ்ட தெய்வத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம். இந்த தெய்வத்தை மட்டும் பார்த்து கும்பிட்டிங்கன்னா உங்கள் பிரச்சனை தீரும், கவலை தீரும், பணம்
பல வகையில் வரும். சொத்து பத்து பிரச்சனைகள் தீரும். சொத்து பல வகையில் வரும். சரியா? நீங்கள் மற்ற தெய்வத்தை கும்பிட்றீங்களோ இல்லையோ, ஒரு நாளைக்கு ஒரு தடவைனாச்சும் இந்த இஷ்ட தெய்வத்தை நினைங்க, மனசார நினைங்க. சரியா? உங்கள் ஜாதகத்தை பார்த்து தான் இதை நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியும். சரியா? ஜாதகத்தை பார்க்காம தேர்ந்தெடுக்க முடியாது. நீங்கள் இந்த தெய்வத்தை தேர்ந்தெடுத்து வழிபாடு பண்ணினீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். இப்போ சில பேருக்கு ஆஞ்சநேயர் வந்து இஷ்ட தெய்வம் வருவார். இப்போ நான் சொல்லியிருக்கிறேன், ஆண் பெண் இருபாலருக்குமே சொல்லியிருக்கிறேன். ஆஞ்சநேயர் வந்திருக்கிறாருன்னா சனிக்கிழமை வந்து நீங்கள் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. அப்படி இருந்து பாருங்கள், நல்லது நடக்கும், பிரச்சனை தீரும். சனிக்கிழமை நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. ராம மந்திரம் எழுதணும், ராமஜியம் சொல்லணும், ஆஞ்சநேயரோட நாமத்தை சொல்லணும். நன்மையும் செல்வம் நாலு நல்லவுமே, திண்ணமும் பாவம் தேர்ந்து ஜெயமே, ஜென்னமும் மரணம் இன்று தீருமே, எம்மே ராமன் எழுத்தினால். ஸோ ஆஞ்சநேயரோட நாமத்தில் சொல்லணும். ஓம் ஆஞ்சநேயா போட்டி, அனுமந்தா போட்டி, வாய்புத்திரனை போட்டி, கேசரி மைந்தனை போட்டி, ராமபக்தனை போட்டி, ராமதூதனை போட்டி, ருத்ராவதாரமை போட்டி, பஜரங்கப்பள்ளியை போட்டு, மாருதியை போட்டு, அனுமந்தியா போட்டி, அஞ்சலின் புதல்வனை போட்டி, சிரஞ்சீவியை போட்டி, சஞ்சீவியை போட்டி, ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம். இதை சொல்லுங்கள், சத்தியமாக வித்தியாசம் தெரியும். 18 வாரம் இல்லை, 18 நாட்கள் தினமும் காலையில் நினச்சி ஆஞ்சநேயரை கும்பிடுங்க. நான் யாருக்கெல்லாம் ஆஞ்சநேயர் இஷ்ட தெய்வம்னு சொன்னேனோ அவங்களாம் கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த உபாசன தெய்வம் இஷ்ட தெய்வம் கண்டிப்பாக காப்பாற்றும். சரியா? கை கொடுக்கும் தெய்வமாக இருக்கும். அடுத்து வந்து தேவிஸ்ரீ கர்மாரியம்மனை சொன்னேன். தேவிஸ்ரீ கர்மாரியம்மனை வந்து நீங்கள் ராகவேளையில் வழிபாடு பண்ணணும். செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு. நிறைய பேருக்கு செவ்வாய் வெள்ளி வந்து ஒர்க்கிங் டேயாக இருக்கும். அதனால் ஞாயிற்றுக்கிழமை கும்பிடலாம். 4:30 to 6 ஈவினிங் டைம் கோயிலுக்கு போய் கும்பிடலாம். பட் அன்றைக்கி வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. அது சில பேரால் முடியாது. அது உங்கள் சாய்ஸ் தான். சரியா? நான் அதுக்குள்ளெல்லாம் ரொம்ப வரமாட்டேன். உங்கள் சாய்ஸ் தான். அன்றைக்கி வந்து தேவிஸ்ரீ கர்மாரியம்மனை நீங்கள் கோயிலில் போய் கும்பிடலாம். கர்மாரியம்மனுக்கு விளக்கு போடலாம். கர்மாரியம்மன் இல்லாத பட்சத்துக்கு துர்க்கையம்மனுக்கு விளக்கு போடலாம். துர்க்கையம்மனும் இல்லைன்னா காளியம்மனுக்கு விளக்கு போடலாம். ஸோ யாருக்கு நான் தேவிஸ்ரீ கர்மாரியம்மன் இஷ்ட தெய்வம்னு சொன்னேனோ அவங்க துர்க்கையை வழிபாடு பண்ணலாம், தேவிஸ்ரீ கர்மாரியம்மனை வழிபாடு பண்ணலாம், காளியம்மனையும் வழிபாடு பண்ணலாம். இந்த 3 தெய்வத்தில் ஏதோ ஒரு தெய்வத்தை நீங்கள் மனப்பூர்வமாக நினச்சி வழிபாடு பண்ணலாம். நெய் விளக்கு போடலாம், எலுமிச்சம்பழ விளக்கு போடலாம், மஞ்சள் கொடுக்கலாம், குங்குமம் கொடுக்கலாம், செவ்வரளி பூ கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பூஜை புனஸ்காரத்தை கொடுத்து அந்த தெய்வத்தை, அந்த இஷ்ட தெய்வத்தை மனப்பூர்வமாக வழிபாடு பண்ணிங்கன்னா பிரச்சனை பரிபூர்ணமாக தீரும். அடுத்து வந்து மகாலட்சுமியை சொன்னேன். மகாலட்சுமியை வந்து சொல்லியிருக்கிறேன், நிறைய பேருக்கு வந்து இஷ்ட தெய்வமாக சொல்லியிருக்கிறேன். மகாலட்சுமியை வந்து பெருமாள் கோயிலில் போய் கும்பிடலாம். பெருமாள் கோயிலில் போய் வெள்ளிக்கிழமை கும்பிடலாம். வெள்ளிக்கிழமை இரவு 8 to 9 பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு மகாலட்சுமி தாயாருக்கு செந்தாமரை பூ கொடுத்து வணங்கலாம், மல்லிகை பூ கொடுத்து வணங்கலாம், வாசனை மலர்கள் கொடுத்து வணங்கலாம். கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்டில் 8 to 9 வீட்டில் மகாலட்சுமி படத்தை நமஸ்காரம் பண்ணலாம். மகாலட்சுமி மந்திரத்தை சொல்லலாம். நமஸ்தே கமல ரூபிணியே, நமஸ்தே நமஸ்தே செல்வர், அந்த மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தை சொல்கிறேன் நான். சரியா? சமஸ்கிருதத்தில் தான் இருக்கும். சரியா நேர்களே? அந்த மந்திரத்தை நான் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன், இப்போயும் ஒரு தடவை சொல்கிறேன். சரியா? சமஸ்கிருதத்தில் தெரிஞ்சவங்க சமஸ்கிருதத்தில் சொல்லுங்கள், எல்லாம் தமிழில் சொல்லுங்கள். நமஸ்தே செல்வ ரூபணியை, நமஸ்தே கமலவாசினி, தேகமே தனப்பிராப்தி நித்தியம், சித்திரபோதமே சதா. இந்த மந்திரத்தை மகாலட்சுமி இஷ்ட தெய்வமாக சொல்லியிருக்கிறவங்க கும்பிடலாம். ஆண் பெண் இருபாலரும் கும்பிடலாம். மகாலட்சுமி மந்திரத்தை சொல்லலாம். அன்னை ஆதிலட்சுமியை போட்டி, தனலட்சுமியை போட்டி, தானியலட்சுமியை போட்டி, திவ்யலட்சுமியை போட்டி, திரவியலட்சுமியை போட்டி, சௌபாகியலட்சுமியை போட்டி, மகாலட்சுமியை போட்டி, திருமகளை போட்டி, சீதையை போட்டி, நாராயணனாகியை போட்டி அப்படின்னு சொல்லலாம். வீட்லேயும் கும்பிடலாம். உங்கள் முறைப்படி வீட்டில் எப்படி கும்பிடுவீங்களோ உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி கும்பிடுங்க. வேறு என்ன சாமி சொன்னேன்? அன்னை ஆதிபராசக்தி சக்தியை வழிபாடு பண்ணுறவங்க செவ்வாய் வெள்ளிக்கு கும்பிடலாம். சரியா? செவ்வாய் வெள்ளிக்கு கும்பிடலாம். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பௌர்ணமி தோறும் போய் கும்பிடலாம். பௌர்ணமி தோறும் அம்மன் கோயிலில் போய் வழிபாடு பண்ணலாம். அன்னை சக்தி நாமத்தை சொல்லலாம். ஓம் ஆதிபராசக்தியை போற்றி, மதுரை மீனாட்சி அம்மனை போற்றி, காஞ்சி காமாட்சியை போற்றி, காசி விசாலாட்சியை போற்றி, திருக்கடவுர் அபிராம அன்னையை போற்றி, சீராளி திருபுர சுந்தரியை போற்றி, வைத்தீஸ்வரன் கோயில் தையலாகி அன்னையை போற்றி, நெல்லை காந்திமதி அம்மனை போற்றி, ஆவட பார்வதியை போற்றி, கோமதி அம்மனை போற்றி, ஒப்பனை அம்மனை போற்றி, குழலால் மொழியை போற்றி, வேதநாயகியை போற்றி, சவுந்தரநாயகியை போற்றி, 1008 சக்தி பீடமை போற்றி, அனைத்துக்கும் அம்சமாக இருக்கும் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மாவே போற்றி அப்படின்னு அன்னை நாமத்தை சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து வழிபாட்டு முறையும் சொல்லியிருக்கிறேன், நாமவழியும் சொல்லியிருக்கிறேன். இதை நல்லபடியாக எடுத்துட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, சிம்ம ராசிக்கு வந்து சிரமத்தை குறைக்கும், சிக்கலை குறைக்கும். இந்த இஷ்ட தெய்வத்தை கும்பிடுங்க. இந்த இஷ்ட தெய்வ வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். சரியா நேயர்களே? ஆபத்துக்கு உதவும். ஆபத்து பாந்தவனாக, அநாத ரட்சகனாக இஷ்ட தெய்வம் இருக்கும். இந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள். எதுவும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தொடர்ந்து வீடியோ போடுறேன், பாருங்கள். அடுத்து வந்து கற்பனசாமியை பற்றி ஒரு வீடியோ போடுவேன். சரியா? கற்பனசாமி வழிபாடு இப்போ தேவைப்படுகிறது, அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா ராசிக்கு 8ஆம் இடம் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக இருக்குது. இந்த வீடியோ இன்றைக்கி போட்டுட்டு அடுத்த வீடியோ இன்னும் 2 நாள் கழித்து போடுறேன். தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக தான் நான் வழிமுறைகள் சொல்லுவேன். பரிகார வழிபாடெல்லாம் ரொம்ப எளிதாக தான் சொல்லுவேன்.
வீட்டில் இருந்தே கும்பிட்டுக்கலாம், இல்லைனா பக்கத்தில் இருக்க கோயிலில் போய் கும்பிட்டுக்கலாம். அங்கே போங்க இங்கே போங்க அதை செய்யுங்க இதை செய்யுங்க அதெல்லாம் தேவையே இல்லை. கையில் இருக்க காசு பணத்தெல்லாம் செலவு பண்ணிவிட்டு நீங்கள் சாமி கும்பிட வேண்டும்னு அவசியம் இல்லை. வீட்டிலே இருந்தே மனப்பூர்வமாக சில காரியத்தை பின்னாலே போதும். பூதி ஜோதிடத்தில் வருகின்ற வீடியோவை தொடர்ந்து பார்த்தாலே உங்களுக்கு 150% சிக்கல் தீர்ந்து போயிடும். தொடர்ந்து பாருங்கள், நல்வழிப்படுங்க. நான் யூடியூப்பில் மட்டும் பேசுகிற ஜோதிடர் கிடையாது. ஒரு நாளைக்கு 3-4 ஜாதகம் பார்க்குறேன். ஜாதகம் நிறைய வருது ஆண்டவன் அருளால். நிறைய ஜாதகத்தை தனிப்பட்ட முறையில் ப்ராக்டிக்கலாக பார்க்குறேன், அனுபவ ரீதியாக பார்க்குறேன். ஸோ அனுபவ ரீதியாக யார் யாருக்கு என்ன பிரச்சனை, அவங்க என்ன ராசி, என்ன லக்கணம், என்ன தசாபுத்தி நடக்கு, என்ன பிரச்சனைக்காக வராங்க, என்ன தீர்வு, இதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் வீடியோவில் சொல்லுவேன். சரியா? ஸோ வீடியோவை நான் கற்பனைக்காக பேசுகிறது கிடையாது. நடைமுறையில் என்ன இருக்குது, கோச்சார அமைப்புகள் எப்படி இருக்குது, அதை ஜனன ஜாதகத்தோடு ஒப்பிட்டு தான் நான் இன்றைக்கி சொல்லுவேன். வாழ்த்துக்கள். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் என்ற அந்த தத்துவத்தின்படி நான் வீடியோ போடுவேன். வாழ்த்துக்கள், நன்றி. இறையொருள் நிறையட்டும். அனைவரும் எல்லா வளங்களையும் நலங்களையும் பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடுபடி வாழ்க, நிறைந்த வளம் வருக. பூரம், மகம், உத்திரம் நட்சத்திர நேயர்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றி. நல்லதே நடக்கும் நேயர்களே.